السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இஸ்லாம் நமக்கு தந்திருக்கின்ற இரண்டு பெருநாட்களில் நோன்பு பெருநாள் எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக எனது பெருநாள் உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு மாத காலம் நாம் ரமலானில் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற நோன்பு என்ற வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக, அந்த வணக்கத்தை நிறைவேற்றிய பிறகு இறைவன் தந்திருக்கின்ற இந்த திருநாளை கொண்டாடிவிட்டு சிறிது நேரம் மார்க்கத்தினுடைய போதனைகளை கேட்பதற்காக இங்கு நாம் அமர்ந்து இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு மாதத்தில் இறையச்சம் என்றும் ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு புகட்டி இருக்கின்றான். இறையச்சம் என்ற ஒரு பாடத்தை ஏற்றிருக்கின்ற நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாத காலம் நாம் வெளிப்படுத்தினோம். இந்த இறையச்சத்தை நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். நாம் வைத்திருக்கிற நோன்பு என்ன காரணத்திற்கு இறைவன் குறிப்பிடுகிற பொழுது, சூரத்துல் பக்ராவினுடைய 183வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். ஈமான் கொண்ட மக்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீதும் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை நாம் கடமையாக்கியிருந்தோம். இந்த நோன்பு என்ற வணக்கத்தை ஏன் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான், அதை கடமையாக்கியிருக்கிறான் என்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இறைவன் தந்திருக்கிற ஒரு அற்புத வணக்கம் இந்த நோன்பு. இந்த நோம்பினால் ஒரு மாத காலம் நாம் நம்மளுடைய இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளிலும் எப்படி நடந்து கொண்டோம் என்பது நாமே நமக்கு ஒரு சாட்சியாக இருந்தோம். அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கிறான். ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஒரு மாத காலத்திற்கான மாற்றத்தை இறைவன் எதிர்பார்க்கவில்லை. இறைவன் இந்த நோன்பு என்ற வணக்கத்தை தந்துவதன் மூலமாக, அதன் மூலம் வெளிப்படுகின்ற அந்த இறையச்சத்தை நாம் மன்னரை சந்திக்கின்ற வரை, மறுமையை சந்திக்கின்ற வரை
அல்லாஹ்வை ஒவ்வொரு கட்டத்திலும் பயந்தவர்களாக, இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் தந்திருக்கிற இறையச்சம். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ். முஃமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வை பற்றி அவர்களிடத்தில் கூறப்பட்டால், சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க செய்யும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். சாதாரண இறையச்சத்தை இறைவன் தரவில்லை. அல்லாஹ்வை பற்றிய செய்திகள் நமக்கு முன்னால் வாசிக்கப்பட்டால், சொல்லப்பட்டால், நம்மளுடைய உள்ளம் அப்படியே நடுநடுங்க செய்யும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். இந்த இறையச்சத்தை தான் ஒரு மாத காலத்திற்கான பயிற்சியாக, சிலபஸாக, பாடத்திட்டமாக இறைவன் நமக்கு ஒரு இறையச்சத்தை எனும் பாடத்தை ஒரு சிலபஸாக தந்திருக்கிறான். உலக வாழ்க்கையில நாம் பெற்றிருக்கின்ற கல்விக்காக வேண்டி, பல படிப்புகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பள்ளிக்கூட சாலைகளில் ஒவ்வொரு பாடத்திட்டமாக, சிலபஸாக தருவார்கள். தமிழ், இங்கிலீஷ், பல மொழிகளில், பல அறிவியல் துறைகளில் ஒவ்வொரு சிலபஸாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த உலகத்தில் கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும். அது மனிதனுக்கு மிக மிக சுமையாக இருக்கும். தமிழ்ல படித்து 100 வாங்குவதா, ஆங்கிலத்தை படித்து எழுதி 100 வாங்குவதா, கணிதத்தை எழுதி 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதா என்று ஒவ்வொரு மாணவனுக்கும் அனைத்து பாடத்திட்டங்களிலும் அனைத்து விதமான முழுமையான நன்மையை, மதிப்பெண்களை பெற வேண்டும் என்றால் மிக 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 கஷ்டமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு சிலபஸ், இறையச்சத்தை எனும் பாடத்திட்டத்தை ஒரே ஒரு சிலபஸாக, பாடத்திட்டமாக ஒரு மாத கால பயிற்சியை நமக்கு தந்திருக்கிறான். இந்த பயிற்சியை பெற்ற நாம் ஏதோ ஒரு மாதத்தில் அல்லாஹ்வை அஞ்சவர்களாக எழுதிவிட்டு, நான் தொழுது விட்டேன் என்று எழுதிவிட்டு, நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடித்து விட்டேன் என்று எழுதிவிட்டு, குர்ஆனை ஓதிவிட்டேன் என்று எழுதிவிட்டு, திக்ருகளை செய்துவிட்டேன் என்று எழுதிவிட்டு முடிக்க வேண்டிய சிலபஸ் இறையச்சம் கிடையாது. இந்த இறையச்சம் எனும் சிலபஸை, பாடத்திட்டத்தை உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். மன்னரை சந்திக்கின்ற வரை, இறைவனை சந்திக்கின்ற வரை, ஒவ்வொரு நடியிலும், ஒவ்வொரு நேரத்திலும் இறைவனை பற்றிய அச்சம், இறைவனை பற்றிய பயம், அந்த உணர்வு வெளிப்படுத்தியே கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவு ஒரு எளிதான சிலபஸை இறைவன் தந்திருக்கிறான். நீங்கள் அது செய்யுங்க, இது எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிலபஸ். இறையச்சம் எனும் ஒரு பாடம், ஒரு சிலபஸை இறைவன் தந்திருக்கிறான். இது நீங்கள் மரணிக்கின்ற வரை, முதுமை அடைகின்ற வரை, இந்த உலக வாழ்க்கை பிரிந்து செல்கின்ற வரை அதுதான் உங்களுக்கான சிலபஸ். கஷ்டமா இருக்குமா? இந்த சிலபஸில் 100க்கு 100 மதிப்பெண் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக, சிரமமாக இருக்குமா? இருக்காது. மாணவர்களிடம் கேட்டு பாருங்க. ஒரே ஒரு சிலபஸ் தந்து உங்களுடைய ஒட்டுமொத்த பள்ளிக்கூட வாழ்க்கையிலும் இருந்தால் 100க்கு 200 வாங்கியிருப்பேன்னு சொல்லுவாங்க, 100க்கு 300 மதிப்பெண் வாங்கியிருப்பேன்னு சொல்வார்கள். அந்த மாதிரி இலகுவான ஒரு சிலபஸை இறைவன், இறையச்சம் எனும் சிலபஸை தந்திருக்கிறானே, இது நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு நேர செயல்பாடுகளிலும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு இறையச்சம். அது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான் 7வது சூராவிலே 26வது வசனம், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வரீஷா. ஆதமுடைய மக்களே, உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காக ஆடையும் அலங்காரத்தையும் நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அப்படி வழங்கப்பட்டிருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடை எது தெரியுமா? வலிபாசு தக்வா தாலிக கைர். இறையச்சம் எனும் ஆடையை உங்களுக்கு சிறந்தது. சட்டையை அழகா போட்டு விட்டோம், அது சிறந்தது அல்ல.
மிகப்பெரிய தாடியை வளர்த்து விட்டோம், அது சிறந்ததல்ல. தொப்பியை தொங்க விட்டோம், அது சிறந்ததல்ல. வெள்ளேறின ஆடையை அடைந்து விட்டோம், அது சிறந்ததல்ல. இறையச்சம் எனும் ஆடையை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது. இறைவன் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். நம்ம கிட்ட இறைவன் எதிர்பார்க்கிறது இறையச்சம் எனும் ஒரு ஆடையை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். குவாலிட்டி, இறையச்சம் எனும் குவாலிட்டி, இறையச்சம் எனும் ஸ்பெஷலிஸ்டை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதை தான் நாம் இந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில், இந்த நாளில் இருந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு பாடம், பரீட்சை ஆரம்பமாகிறது. ஒரு மாத காலம் பயிற்சியை பெற்றோம். பள்ளியில் அமர்ந்து கொண்டு இறையச்சத்தை கற்றுக்கொண்டிருந்தோம். அதனுடைய வெளிப்பாடாக தொழுதோம், அதனுடைய வெளிப்பாடாக இறைவனை நினைவு கூர்ந்தோம், அதனுடைய வெளிப்பாடாக இறைவனத்தில் கையேந்தி இறையச்சத்தை வேண்டினோம். ஒரு மாத காலத்திற்கு பயிற்சியை தான் பெற்றுக்கொண்டிருந்தோம். சஹரில் இருந்து மறு சஹர் வரைக்கும் இறையச்சம் எனும் அந்த பாடத்திட்டத்தை, சிலபஸை பயிற்சியாக நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் பெற்று வந்தோம். பயிற்சி காலம் நேற்றோடு மக்ரிப் தொழுகையோடு முடிந்து விட்டது. தேர்வு நேரம் ஆரம்பமாகி விட்டது. என்ன தேர்வு தெரியுமா? இறையச்சம் எனும் தேர்வு. அதுதான் உங்களுக்கான பரீட்சை, அதுதான் உங்களுக்கான மதிப்பெண், அதுதான் உங்களுக்கான மறுமையை வெற்றி தரக்கூடியது, அதுதான் உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களை கண்ணியத்திற்குரிய ஆக்குவது. இந்த பாடத்திற்காக வேண்டி, இந்த தேர்வுக்காக வேண்டி இன்றையிலிருந்து நீங்கள் தயாராகி விடுங்கள். எப்படி தயாராகணும்? ரமலான்ல இருந்தோம். அவரவர்கள் அவர்களுடைய நேரத்திற்கு, வசதிக்கு ஏற்ப இறைவனை, இறையச்சத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வாழ்ந்திருந்தோம். தொழுகையிலே முன்வரிசையில இருந்தோம். பள்ளியில் அதிக நேரம் செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். நோன்பு என்ற வணக்கத்தை கடைபிடித்து இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம். பேச்சிலே வெளிப்படுத்தினோம், வியாபாரத்தில் வெளிப்படுத்தினோம், மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கின்ற முறைகளை வெளிப்படுத்தினோம். எல்லா விஷயங்களிலுமே இறையச்சம் எனும் சிலபஸை ஒரு மாத காலமாக பயிற்சியை மேற்கொண்ட நாம், இப்பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு முதல் பரீட்சையினுடைய முதல் நேரம், ஃபஜருடைய நேரம், எத்தனை பேர் ஜமாத்தோடு இன்றைக்கு ஃபஜர் தொழுதீங்க? இறையச்சம் எனும் தலைப்பில அந்த பாடத்தில் சிலபஸ்ல முதல் கேள்வி தொழுகையை பற்றி. அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையிலே உங்களுடைய மனதில் இருந்தால், நான் ரமலானுக்காக ஃபஜர் தொழுவில்லை, ரமலான் என்ற மாதத்திற்காக ஓடோடி பள்ளியை நோக்கி வரவில்லை என்று இருந்தால், நான் வந்தது இறைவன் என்னிடத்தில் எதை, எந்த குணத்தை, எந்த இறையச்சத்தை, எந்த பயத்தை, எந்த அச்சத்தை எதிர்பார்த்தனோ அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக உண்மையிலே நான் வந்தேன் என்று இருந்தால், ஃபஜர் தொழுகை மிஸ் பண்ணியிருந்தோமா? தவறி விட்டிருப்போமா? முன்வரிசையில் நின்று இருந்தோம். இரவு முழுவதும் இறைவனுக்காக வணங்கிவிட்டு ஃபஜர் எனும் தொழுகைக்காக பள்ளியிலே காத்துக் கொண்டிருந்த மக்களே எங்கே? ஜமாத்துடைய நேரம் 20 நிமிடம், 30 நிமிடம், 40 நிமிடம் இருந்தாலும் சஹர் செய்துவிட்டு பள்ளியை நோக்கி ஒழு செய்துவிட்டு முதல் வரிசையிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்துவர்களாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, திக்ரை செய்யக்கூடியவர்களாக இருந்தோமே. அந்த அச்சம் எங்கெங்க? அவ்வளவுதானா? அவுட்டா? ஒரு நாள் கூட ஆகல. என்னங்க இறையச்சம்? ஒரு மாத காலம் பெற்ற பயிற்சி என்னாச்சு? ஒரு மாத காலம் இறைவனுக்காக பயந்த அந்த பயம் எங்கே? யோசித்து பாருங்கள். இந்த நிலை இருந்தால் நம்மளுடைய நிலை என்ன ஆகும்? அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, வத்துகா, இறையச்சத்தை கொடு என்று கேட்டார்கள். ஒரு மாத காலத்தில் நாம் இறையச்சத்தை கொடு என்று கேட்டோமா? இந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு என்னுடைய அடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இறையச்சத்தின் அடிப்படையில் நான் வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தது உண்டா?
இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் கேட்டிருந்தோம்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, இறைவா எனக்கு நேர்வழியை கொடு, வத்துகா, இறையச்சத்தை கொடு என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர். அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்விடத்தில் இறையச்சத்தை தா எனும் கேட்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு மாதம் பயிற்சி பெற்ற நாம் முதல் நாள்ல தடம் புரண்டு தடுமாறியவர்களாக இன்றைக்கு இந்த பெருநாள் தொழுகையில் வந்து நிற்கிறோம். அடுத்த நிலைகள் என்ன? இது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கான மறுமைக்கான ஒரு திட்டத்தை, பாடத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நம்மளுடைய மனதில் ஆழ பதிவு செய்து யோசித்து பாருங்கள். நேற்று வரைக்கும் என்னுடைய இபாதத் எப்படி இருந்தது? கடந்த வாரம் நான் எப்படி இருந்தேன்? ரமலானுடைய முதல் நாள் இருந்து கடைசி வரைக்கும் என்னுடைய நிலை எப்படி இருந்தது? யோசித்து பாருங்க நண்பர்களே. பல ரமலானை கடந்து விட்டோம். பல ரமலானுடைய உரைகள் கேட்டு விட்டோம். இறையச்சம் தான் மையப்படுத்தி பல்வேறு விதமான தகவல்களை உங்களிடத்தில் சொல்லியாச்சு. ஆன பிறகும் இந்த பாடத்தில் நாம் கோட்டை விடுகிறோம் என்றால், தவறி விடுகிறோம் என்றால், தடுமாறுகிறோம் என்றால், நம்மை விட ஒரு ஏமாளி, நம்மை விட ஒரு முட்டாள் இறைவனுடைய பார்வையில் வேறு எவரும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் நம்ம செஞ்சோம். ரமலான் மாதத்தில் பல பேர் இங்கே இருக்கக்கூடியவர்கள், ஆண்கள் பெண்கள் குர்ஆனை முடித்திருப்பார்கள். அதிகமான தொழுகையை நிறைவேற்றுவார்கள், சுன்னத்தை கடைபிடித்திருப்பார்கள். ரமலானை முன்னிட்டு எதையெல்லாம் நன்மையாக செய்ய வேண்டுமோ அத்தனை நன்மைகளும் நாம் செய்து இருப்போம், மாற்று கருத்து அல்ல. இதில் மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்னு மாஜா என்ற நூலில் 4245வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான தகவல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர் இருப்பார்கள். அவர்கள் திஹாமா என்ற மலைகள் அளவிற்கு அதிகப்படியான நன்மைகள் செய்திருப்பார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் யார்? அவர்களை பற்றி எங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகையினால் தொழுது ஏராளமான நன்மைகள் பெற்றிருப்பார்கள். நோன்பு வைத்து அதன் மூலமாக ஏராளமான நன்மை அடைந்திருப்பார்கள். நன்மை செய்வதற்கு எத்தகைய வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் இறைவனுக்காக வேண்டி, இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, தன்னுடைய மறுமை நாளுக்காக வேண்டி ஏராளமான நன்மைகள், திஹாமா என்ற மலை அளவிற்கு நன்மைகளை தன்னுடைய பங்கிலே கணக்கிலே குவித்து வைத்து இறைவனிடத்தில் வந்து நிற்பார்கள். வருகிற பொழுது இறைவன் அவர்களுடைய நன்மை பரப்பப்பட்ட புழுதியை போல் அல்லாஹ் தூக்கி எறிவான். நபிகள் தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் யார்? எங்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள், நாங்கள் திருந்து விடுகின்றோம். அவர்கள் யார் என்ற அடையாளத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் நாங்களும் அந்த பாவத்தில் இருந்து, அந்த செயலில் இருந்து, அந்த மனிதனில் இருந்து, அந்த அடையாளத்தை விட்டு நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழுதை போன்று அவர்கள் தொழுது கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய இரவு நேரத்தில் அவர்களை அல்லாஹ்வை வணங்குவார்கள், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், வெளிப்படையான நேரத்தில் இறையச்சத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்படி செய்து தனிமை என்று வருகிற பொழுது, சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிற பொழுது, இறைவன் எதையெல்லாம் ஹராமாக்கினானோ, தடை செய்தானோ, அதையெல்லாம் சர்வசாதாரணமாக தீமையில் மூழ்கி பாவத்தை செய்து விடுவார்கள். இங்கே இருக்கக்கூடியவர்கள் பல பேர் பல நன்மைகள் செய்திருக்கலாம். வெளிப்படையான தோற்றத்தில் நீங்கள் தொழுது இருக்கிறீர்கள், நோன்பு வைத்திருக்கிறீர்கள், இறையச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறியிருக்கிறீர்கள், இறைவனிடத்திலே கண்களில் கண்ணீரை வடித்து பிரார்த்தனை செய்திருக்கிறீர்கள், மாற்று கருத்து இல்லை. இப்படி செய்தவர்களுடைய பலரின் தனிமை வாழ்க்கை தீமைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. பாவங்கள் சுமைந்த தனிமையான வாழ்க்கை இருக்கிறது.
இதை பற்றி தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எல்லாம் செய்வார்கள், தனிமை என்று வருகிற பொழுது இறையச்சத்தை காணாமல் போய்விடும். இவர்கள் திஹாமா போன்ற மலை அளவிற்கு நன்மை செய்திருப்பார்கள். அந்த நிலை நமக்கு ஆகிவிடக்கூடாது. பல நன்மைகள் செஞ்சிருக்கோம். நோன்பு என்ற மாதத்தில் பல்வேறு விதமான நன்மைகள் செஞ்சிருக்கிறோம். இந்த நன்மை செஞ்ச பிறகு இறைவன் எதிர்பார்க்கிற அம்சம், தனிமையில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தனிமையில இறையச்சத்தை இவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள். அங்கேதான் பலர் தோற்று போகிறார்கள், தோல்வியை சந்திக்கிறார்கள், தோல்வியை அடைகிறார்கள், தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். தனிமையில் இருக்கிற பொழுது யாருடைய பார்வை இல்லை. என்னுடைய வீட்டில், என்னுடைய அறையில் கண்ட கண்ட தீமைகள் எல்லாம் செய்து நன்மைகள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதிகளை போல் அல்லாஹ் வீசுவான். இந்த ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. சகோதரர்களை, இந்த மாதத்தில் பெற்ற மிகப்பெரிய ஒரு பாடம் இதுதான். நீங்கள் இதற்கு பிறகு நோன்பு வைப்பீங்களோ இல்லையோ, சுன்னத்துகளை கடைபிடிப்பீர்களோ இல்லையோ, ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், இறையச்சத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒரு மாத காலம் பயிற்சி பெற்று அது மறந்துட்டோம்னா எத்தனை ரமலான் நம்மை கடந்து போனாலும் ஒருபோதும் நம்மை திருத்த முடியாது. இந்த இறையச்சத்தை தான் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை தீர்மானிக்கும். இந்த இறையச்சத்தை தான் மறுமையில் வெற்றியா தோல்வியா என்று நிர்ணயிக்கும். அதே நேரத்தில் இறைவனிடத்தில் சிறந்தவர்கள் யார் என்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் சிறந்தவர், உங்களில் அல்லாஹ்விடத்தில் நல்ல மனிதர் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அத்காக்கும், உங்களில் இறையச்சம் உடையவர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த இறையச்சத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான அமல்களும் அழிந்து போய்விடும். இந்த இறையச்சத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக, பல்வேறு விதமான நபித்தோழர்களை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்திற்கு திருப்திக்கு ஆளானார்கள். இந்த இறையச்சத்தின் காரணமாகத்தான் பல நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை இழந்தார்கள். இந்த இறையச்சத்தின் காரணமாகத்தான் இந்த மார்க்கத்திற்காக பல்வேறு தியாகங்களை நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார்கள். இந்த இறையச்சத்திற்கு காரணமாகத்தான் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்தார்கள். இது ஒன்று நம்ம இல்லைன்னா எந்த தியாகமும் எந்த வணக்க வழிபாடுகளும் நம்மால் செய்ய முடியாது. கையேந்தக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.